முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 20வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். புதுச்சேரி திருமுனை தொகுதியில் அரசு பள்ளியில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மாணவ மாணவிகளை பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்தி தலைவாழை இலை போட்டு சிக்கன் பிரியாணியுடன் தலா 2000 ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டிய பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 20வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 20வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். அப்பொழுது வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களிடம் கூறுகையில், மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் எனவும் படித்து முடித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அநியாயத்தையும் ஊழல் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களில் விளிம்பு நிலையில் கல்வி சார்ந்த உபகரணங்களை எந்த சூழ்நிலையிலும் வாங்க முடியாமல் தவிக்கும் பெற்றோர்கள், தாய் தந்தையரை இல்லாதவர்கள், மாணவர்கள் நேரடியாக தன்னை அணுகுமாறும் கேட்டுக்கொண்டார். மேலும் பள்ளி மாணவர்கள் தங்களின் அடையாள அட்டையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரொம்ப நன்றிம்மா. நல்லா படித்தா போதும் பசங்க, ஓகேங்களா? எல்லாம் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும்பா. நல்லா படித்து நாட்டோட உயரிய பதவிக்கு நீங்கள் போய் லஞ்சம் ஊழல் எல்லாத்தையும் தட்டி கேட்கணும், அநியாயத்தையும் தட்டி கேட்கணும், ஓகேங்களா? சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லா படிக்கணுமா? நல்லா படிக்கணுமா? நல்லா படிக்கணுமா? ஓகேவா? படித்து பெரிய ஆளாகி நாட்டில் மிகப்பெரிய பதவியில் வந்து லஞ்சம் ஊழல் இதெல்லாம் தட்டி கேட்கணும். உங்களுக்கு எப்போ வேணால் இந்த கதவை திறந்துருக்கோம், இங்கே வாங்க. உங்களுக்கு தேவையானதை சார்கிட்ட சொல்லி மெசேஜ் போடுங்க, நான் வாங்கி தரேன், ஓகேங்களா? நல்லா படிக்கணும், வாங்க சார். நல்லா படிங்க சார், நல்லா படிக்க வைங்க பசங்க. எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன், வாங்க. நிறைய வீடியோ பார்த்தோம் சார் மூலயமா பேகு இந்த நோட்டு இதெல்லாம் தராங்க கேட்டுட்டு இருக்கோம். திடீர்னு பாப்பாக்கு வாங்க. ஹெல்ப் கேட்டிருக்கோம், அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நல்லா படிக்கணும், உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், ஓகேவா? ஆமாம், தேங்க்யூ. ஓட்டிலேருந்து வரோம். சாருக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கு படிப்புக்கு நிறுத்தி கேட்டுருவோம். சார் பேக் வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப நன்றி. நல்லா படிக்க வைய பசங்களா, ஓகேவா? உனக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன தேவையோ நான் மாதம் மாதம் செய்கிறேன். பாப்பாவை பத்திரமா புரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? வாங்க. சார் வந்து விளம்பரத்தில் பார்த்து நாங்கள் மதுக்கரையிலேருந்து வரோம். நோட்டு புக்கு பேகெல்லாம் தரதாக சொல்லியிருந்தாங்க. வந்து வாங்கிக்கிட்டோம். தேங்க்யூ சார். நல்லா படிக்க சொல்லலாம் நம்பிங்க. நல்லா படிக்கணும், நல்லா படிக்க. வாங்க வாங்க. சரி, விளம்பரத்தில் பார்த்தா சார் இது மாதிரி உதவி பண்ணுறாங்க பசங்களுக்கு. அதை பார்த்துட்டு தான் வந்தேன். சார் வந்து பசங்களுக்கு நோட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. நன்றிம்மா. நல்லா படிக்க சொல்லுங்க பசங்களை, ஓகேங்களா? என்ன தேவையோ நான் உங்களுக்கு செய்கிறேன், சொல்லுங்கள். நீங்கள் கொடுப்பாங்க, நீங்கள் அதேமாதிரி கால் பண்ணுங்கள். சரி, நாங்கள் விளம்பரத்தில் பார்த்தோம், சார் கேட்டோடனே உடனே கொடுத்துட்டாங்க. சரிம்மா. நல்லா படிக்க சொல்லுமா, நல்லா படிக்கணும். என்னம்மா நல்லா படிக்கணும்ப்பா, ஓகேவா? படித்து பெரிய ஆளாக ஆகணும். ஃபோன் பண்ணி கேட்ட உடனே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசங்களுக்காக பேகு, வாட்டர் பேக்கு கொடுத்தாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா படிக்கணும், நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகணும்ப்பா. கண்டிப்பாக படிக்கிறோம், நான் வெளியூர்லேருந்து வரேன். சார் விளம்பரத்தை பார்த்தேன், பசங்களுக்கு பேக்கு இதெல்லாம் கேட்டிருந்தேன். சரி தரேன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தோம். தேங்க்யூ.
தேங்க்யூ சார். நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்பா. படித்து நாட்டோட உயரிய பதவிக்கு நீங்கள் தான் போகணும். உங்களுக்கு இந்த கதவு எப்போதும் திறந்துருக்கும். வருட வருடம் வந்து வாங்கிக்கிங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா படிக்க வேண்டியது மட்டும்தான். ஓகேங்களா? நல்லா படிக்க வேண்டியது மட்டும்தான். ஓகேங்களா? நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் அப்பாவோட பேர் வந்து முனுசாமி, எங்கள் அம்மாவோட பேர் வந்து யோகா, என் பாப்பா பேர் வந்து இன்ஷா. நாங்கள்லாம் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம், நானும் என் தங்கச்சியும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த ஐயப்பன் லாயர் சார் வந்து எங்களுக்கு இந்த திட்டத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நல்லா படிக்கலாம் செல்லக்குட்டி. உன் பேச்சு திறமையில பேச்சு போட்டியில் நீ ஃபஸ்ட்டு எடுப்ப. உன்னோட இதில் வந்து நீ மிகப்பெரிய ஆளாக வருவ. நான் சார் சொல்கிறேன், நீ மிகப்பெரிய ஆளாக வருவ. ஸ்கூல் ஃபஸ்ட்டு நீ தான் எடுப்பா. நீ வந்து மிகப்பெரிய ஆளாக வருவ. நாட்டுக்குள்ளே கையாளக்கூடிய ஆளாக கூட நீ வருவ. ஓகேவா? நன்றிம்மா. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணுமா? அவருடைய விளம்பரத்தை பார்த்தா என் பசங்களுக்கு வாட்டர் பாக்கெட்டு, வாட்டர் கேன், பேக், ஸ்கூல் பேக் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். நல்லா படிக்கணும், நல்லா படிமா, நல்லா படிங்க. எனக்கு அப்படியே ஏதாவது ஒரு வேலை ஏதாவது பண்ணிக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கேன். பண்ணிக்கலாம். இந்த வாடகை வீடு தான் சார். சரி பண்ணி சொந்தக்குள்ள இது பேரத்துலேயே பசங்க. சரி ரைட். ஒரு வேலை என்ன பார்த்துக்கிறேன். பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். சாரோட விளம்பரத்தை டிவியில் பார்த்துட்டு சாரை உடனே கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி என் பசங்களுக்கு கல்வி உபகரணம் இல்லைன்னு சார். சார் உடனே எனக்கு ரெடி பண்ணி என் பசங்களுக்கு பேக்கு, வாட்டர் பாட்டில், நோட்டு, பென்சில், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நல்லா படிக்க சொல்லுங்க. அது போதும். ஓகேங்களா? ஏழு வந்து வாங்கிக்கிங்க. சரிங்க சார். படிக்கணும்பா. ஓகேங்களா? வருஷம் தருவான். வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கங்க. நல்லா படிக்கணும் எல்லாருமே. வாங்க வாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி. வாங்க, நல்லா படிங்க. அதுதான். வாங்க. இங்கே வந்து சாரை பார்த்தோம். சாரை டிவி ப்ரோக்ராமில் இருக்கோம். ஃபோன் பண்ணோம். சார் பசங்க ஸ்கூல் பேரு, பாட்டில், தண்ணி பாட்டில், நோட்டு, பென்சில் எல்லாம் கொடுத்தாங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நல்லா படிக்கணும், நல்லா படிங்கப்பா. சார் ஏதாவது நேரம் வர பேர் நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். பசங்க செய்வோம். சரி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார். பக்கத்துலேருந்து வரணும். நோட்டு பசங்க கேட்டோம். சார் உதவி செஞ்சாங்க, வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா. நல்லா படிங்க. ரொம்ப நல்ல நன்றிம்மா. நல்லா படிக்க சொல்ல. நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும். வருஷம் இங்கே கொடுப்போம். நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இங்கே தானே இதுக்கு முன்பாக தானே இருக்கீங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா படிக்கணும். நீயும் படிக்கணும், நானும் மார்க் செக் பண்ணுவோம். நீங்கள் மார்க்லாம் ஓகேவா? படித்து பெரிய ஆளாக ஆகணும். ஓகேவா? பெரிய பதவிக்கு போய் அம்மாவுக்கு கஷ்டப்படுறவங்க சரி நம்மள நான் செய்கிற மாதிரி பல பேருக்கு நீங்கள் உதவி பண்ணணும். ஓகேங்களா? லஞ்சம் வாங்கினா தட்டி கேட்கணும், அநியாயத்தை எதிர்க்கணும். ஓகேங்களா? வாங்க. தேங்க்யூ சார். இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லக்கூடாது, நாலு இடையில உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ சார். அதில் எல்லாத்தையும் போட்டு வச்சு நாங்கள் வந்து விளம்பரத்தில் பார்த்தோம். அதுமாரி கஷ்டப்படுறேன், இதுமாரி என்னால் கால் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பசங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க சார் சொல்லியிருந்தேன். அதனால் சார் என்னை கூப்பிட்டு உடனே அடுத்த நிமிஷமே இப்போ வாங்க, நீங்கள் நேராக வாங்கன்னு சொல்லி பசங்களுக்கு பேக்கும், வாட்டர் பாட்டில், நோட் புக்கெலாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா படிக்க சொல்லுங்க சார். நல்லா படிக்க அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன வேணுமோ நான் செய்கிறேன். ஓகேங்களா? வருஷம் நான் கண்டிப்பாக செய்வேன். வீட்டுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? வாங்க. ரொம்ப நன்றி. இப்போ படிக்கணும்பா நல்லா. என்ன சொல்லணும்? தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ. நல்லா படிக்கணுமா? இதை போட்டு கொடுத்துருங்கம்மா பாப்பா. சரி. சார்கிட்ட கேட்டோம், டிவியில் விளம்பரம் பார்த்துட்டு சார்கிட்ட கேட்டோம் ஃபோன் பண்ணி. அவங்க சார் பேக்கு, தண்ணி பாட்டில், லஞ்ச் பேக்கு இதெல்லாம். ரொம்ப நன்றிம்மா. நல்லா படிக்க சொல்லுங்க. பார்த்துங்களா? நல்லா படிக்க. தேங்க்யூ. நல்லா படிக்க வைங்க. அது உள்ளே போட்டுக்கோங்க. என் பேர் சரண்யா. என் பொண்ணு வந்து சார்கிட்ட நோட் புக் வேணும், பேக் வேணும் கேட்டேன். அவங்க உடனே வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்களா. நல்லா படிக்கணும். ஓகேங்களா?
நல்லா படிக்கணும்னா உங்களுக்கு கஷ்டம்னா ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேவா? நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். சரி, பார்த்து போயிட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து என்ன தேவையோ எனக்கு வாய்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் அரசு பள்ளியில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மாணவ மாணவிகளை பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்தி தலை வாழை இலை போட்டு சிக்கன் பிரியாணியுடன் தலா 2000 ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டிய பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன். புதுச்சேரி தொழிலதிபரும் திருபுவனை தொகுதி பாஜக பிரமுகருமான சமூக சேவகி பத்மாவதி மணிகண்டன் புதுச்சேரி மாநில ஏழை எளிய மக்கள், மாணவ மாணவிகள், விவசாயிகள், தொண்டு நிறுவனங்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டுள்ள சமூக சேவகி பத்மாவதி மணிகண்டன் கஞ்சா மற்றும் போதை இல்லாத புதுச்சேரியை உருவாக்கிட வேண்டும், குற்றமில்லா தலைமுறையை உருவாக்க வழிகாட்டிடும் வகையில் இளைஞர்களை போதையில் இருந்து மீட்டெடுக்க காவல்துறையுடன் நாம் அனைவரும் கைகோர்ப்போம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். எதிர்கால தலைமுறையான இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் வலிமைப்படுத்தி வருகிறார். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள பல்வேறு சேவைகளை செய்து வரும் இவர் பள்ளி மாணவ மாணவிகளையும் நன்றாக படிக்கும் வகையில் ஊக்கப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மேலும் அவர்களுக்கு புதிய வழிகாட்டியை ஏற்படுத்தும் வகையில் இன்று மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா திருவண்டார்கோவிலில் நடைபெற்றது. பாஜக தலைவர்களின் ஆசியோடும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழிகாட்டுதலின்படியும் நடைபெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் படித்து சாதித்த மாணவ மாணவிகளை மேலும் சாதிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் தலா 2000 ரூபாய் பரிசாக வழங்கியும் தொழிலதிபரும் பாஜக பிரமுகருமான பத்மாவதி மணிகண்டன் கௌரவப்படுத்தினார். தொடர்ந்து அவர்களுக்கு தலைவாழை இலை போட்டு முட்டை, சிக்கன் 65யுடன் சிக்கன் பிரியாணியை பரிமாறினார். இதனை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் வயிறார உண்டு பாஜக பிரமுகர் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டனை மனதார நன்றிகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பகுதியில் நிலவி வரும் மின்வெட்டை கண்டித்தும் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள் பலர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நிலவி வரும் தொடர் மின்வெட்டை கண்டித்தும் சீரான மின்சாரத்தை வழங்க கோரியும் இப்பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும், குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என பலமுறை நகராட்சியிடம் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தமிழக அரசை கண்டித்தும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோட்டக்குப்பம் நகராட்சியை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். முள்ளி
முள்ளிவாய்க்கால் ஈகியர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் புதுச்சேரி ராஜா திரையரங்கம் எதிரில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழின மண் முள்ளிவாய்க்காலில் 2009 மே மாதத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் சிங்கள இனவெறி அரசால் கொன்றொழிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டார்கள். அந்த பேரழிவை மறக்காமல் இருக்கவும், அப்படுகொலைக்கு நீதி கிடைக்கவும், தமிழின மண் விடுதலை பெறவும் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் ராஜா திரையரங்கம் அருகில் முள்ளிவாய்க்காலால் ஈகியர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் ஒருங்கிணைப்பில் மெழுகுவத்தி ஏற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்காலில் நடந்த போர்க்குற்றம், இனப்படுகொலை சர்வதேச விசாரணை வேண்டும். படுகொலைக்கு ஆளான தமிழின மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்திய நாடாளுமன்றத்தில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை, போர்க்குற்றம், சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மலரஞ்சலி நிகழ்வுக்கு தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேலிரையன் என்கின்ற வேல்சாமி தலைமை தாங்கினார். தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் தமிழப்பன், அரங்கதுரை, மோகன்தாஸ், பெர்னாட்சா, பாகூர் அன்பு நிலவன், பாகூர் அசோக்கு, தரணிவேல், மகளிர் ஆயம் புதுச்சேரி செயலாளர் தோழர் பிரியா, தமிழ் அழகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில பொருளாளர் இளங்கோவன், நாம் தமிழர் மதியழகன், தொழிற்சங்க தலைவர் ரமேஷ், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோப்பன், தமிழ் சிகரம் செயலர் சுகுமாரன், தமிழின உணர்வாளர் கார்த்திகேயன், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈகியருக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக பிசியோதெரபி இலவச மருத்துவ முகாம் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அமைந்துள்ள அர்ச்சனா சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக பிசியோதெரபி இலவச மருத்துவ முகாம் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அமைந்துள்ள அர்ச்சனா சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவை நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர், முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர், சமூக சேவகர் சத்யராஜ் அவர்கள் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இவ்விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த பாபு அவர்கள், ஆசிரியர்கள் பால்ராஜ், நாகராஜ், தனலட்சுமி, கல்லூரியின் முதுகலை மாணவர்கள், 3ஆம் ஆண்டு இளங்கலை மாணவர்கள், நயினார் மண்டப மக்கள் நல இயக்கத்தின் உறுப்பினர்கள், பிஜேபி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இம்முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அன்னை தெரசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் 11வது வாரம் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் உள்ள அன்னை தெரசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் 11வது வாரத்தின் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர்கள் ஆனந்த பாஸ்கர், முனியன், தலைவி ராஜாத்தி, தினேஷ் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி நாவர்குளம் பெசன்ட் நகர் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் 7ஆம் ஆண்டு விழா இன்று அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கோவில் தலைவர், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தொழில் முனைவர் பிரிவு சேர்மன் சுகுமார் அவர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு ஏற்பாடுகளை செய்திருந்தார். இவருடன் கோவில் நிர்வாகிகள் விஸ்வநாதன், விஜயராகவன், ராதாகிருஷ்ணன், சந்தான கிருஷ்ணன், பிரணேஷ், வேல், பிச்சப்பிள்ளை, சரவணன், சிவா, கோவிந்தராஜ், செல்வகுமார், சதேவ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் இறந்த தனது செல்லப்பிராணி ராம்போவிற்கு 7ஆம் நாள் கருமாதி செய்த உரிமையாளர். புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ராம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ராம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி, ராம்போவிற்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ராம்போ திடீரென உயிரிழந்தது. ராம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கும் மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர். மேலும் தனது செல்லப்பிராணி ராம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்னென்ன சடங்குகள் செய்வோமோ அதே போன்று வீட்டின் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ராம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். உறவினர்களும் மாலையுடன் வந்து ராம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினார்கள். இதனை அடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ராம்போவிற்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார். மேலும் ஒருவர் இறந்துவிட்டால் 7ஆம் நாள், 15ஆம் நாள், 30ஆம் நாள் அவர்களுக்கு படையலிட்டு சடங்குகள் செய்வது வழக்கம். அந்த வகையில் 7ஆம் நாள் சடங்கினை உரிமையாளர் பிறந்த ராம்போவிற்கு படையலிட்டு பூஜை செய்தார். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த உரிமையாளர், புதுச்சேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனை முறையான பராமரிப்பு இல்லாமல் மருத்துவர்கள் இல்லாமலும் உள்ளது. நோய்வாய்ப்பட்டு விலங்குகளை அனுமதித்தால் சரியான சிகிச்சை அளிப்பதில்லை. மேலும் அங்கு மருத்துவ மாணவர்களே மருத்துவம் பார்ப்பதால் பல்வேறு விலங்குகள் உயிரிழக்கின்றது. மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரெயின்போ என் பொண்ணு 3வது பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்த சுகாதாரமே கிடையாது. வெளியில் ஒரு டாக்டர் இட்டுன்னு வராங்க, ரத்தம் இது எதுவுமே கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் வந்து எவ்வளோ 2000 ரூபா செலவு பண்ண தவிர அங்கே வந்து எல்லாத்துக்குமே காசு வாங்குறாங்க. ஒரு பிளேடு கூட அங்கே பிளேடு கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிளேடு கிடையாது. வெளியில் சீட்டு தான் கொடுக்குறாங்க. நான் காசு வச்சுருங்க, நான் செலவு பண்ணுறேங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படியா ஒரு கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க? ஒரு 100-200 ரூபா வெறும் டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. 100 ரூபா செலவு பண்ண போல அவங்க டாக்டர் என்னங்க வருது? எல்லாம் வந்து ஒரு டாக் வந்து கூட பிறந்த புள்ள போல தான் வளர்க்குறாங்க. கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க? தயவுசெய்து சொல்கிறேன், கவர்மெண்ட் அரசாங்கம் இப்போ கூட போய் பாருங்கள். ஒரு இந்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வந்து அவரோட வந்து அவங்க கமிஷனர் வச்சு அனுப்பிச்சி அப்பப்போ ரைடு போக சொல்லுங்கள். அந்த இடமே சுத்தமாக கிடையாது. ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மருந்து மாத்திரை கிடையாது, ஒரு ஊசி கிடையாது, ஒரு பிளேடு கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில். அப்படிங்க இதே சிஎம் ஊர் தான். இங்கேருந்து பார்த்தா 1/2 கிலோமீட்டர் சிஎம் ஊர் அந்த ஹாஸ்பிட்டலு. அங்கேயே ஒரு பிளேடு 1 ரூபா பிளேடு கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில்.
இல்லாத படம் என்னங்க செய்வாங்க? நான் 2000 மேலே செலவு பண்ணேன். என் பிள்ளை எல்லாம் ட்ரைனிங்கு, சின்ன சின்ன பிள்ளைங்க 7 வயசு 20 வயசு பிள்ளைங்க ட்ரைனிங்கு. டாக்டர் உட்காந்து ஃபோன் நோட்டி. 15ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தமிழ் இன அழிப்பு நாள், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் சார்பில் நடைபெற்றது. 15ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நாள், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் சார்பில் கட்சி அலுவலகத்தில் ஈழத்தில் இன்னுயிர் நீத்த வீரர்களுக்கு செம்மார்ந்த வணக்கத்தை செலுத்தினர். இந்த நிகழ்வில் புதுவை மாநில நிர்வாகிகள் சிவகுமார், பாபு, நூர்ராஜ், பாலா, ஹரி, பிரசாத், அருணகிரி செல்வம், ஆனந்த், தியாகு, பன்னீர், சுவாமிநாதன், கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கெடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள விஜயலட்சுமி தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியின் புதிய கிளை இன்று திறக்கப்பட்டது. புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் கடந்த 15 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வந்த விஜயலட்சுமி தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியின் மற்றொரு புதிய கிளை ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயலாளர் நெடுஞ்செழியன் விஜயலட்சுமி தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியை திறந்து வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரி வனத்துறை அதிகாரி வஞ்சுலவல்லி ஸ்ரீதர் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், புதுச்சேரி எஸ்பி வம்சத் ரெட்டி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விஜயலட்சுமி ஆர்ட் கேலரியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலை மாமணி கின்னஸ் சாதனை வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் விஜயலட்சுமி பிரபாகரன் மற்றும் தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் தினேஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மண்டல அலுவலகம் சார்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மண்டல அலுவலகம் சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்திய முதலாளிகளுக்கான கூட்டத்தை புதுச்சேரி ஹோட்டல் சன்வே மேனரில் இபிஎஃப்ஓயின் சமீபத்திய முயற்சிகள் குறித்து அவர்களுக்கு உணர்த்துவதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. இந்த கூட்டத்திற்கு கூடுதல் மத்திய பிஎஃப் ஆணையர் சென்னை மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ பங்கஜ் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் பிராந்திய பிஎஃப் கமிஷனர் 2 ஓஐசி ஸ்ரீ எம் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். Actually, there was a recent news on this transfer fund. Actually, it will be done automatically. When it is going to be? Because a lot of Form 13 are pending. Actually, unexempted to unexempted Form 13 we are almost through. But exempted to unexempted and unexempted to exempted, that's a big problem because of the trust. Trusts are not in sync with the EPFO system. They are not part of the network. That's the problem. But unexempted to unexempted, I hope in a couple of months it will be operational. When I was having one session like this, I was so excited. புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள ஒஸ்பீஸ் கான்வென்ட் ஆதரவற்ற முதியோர்களை பராமரித்து வரும் இல்லத்திற்கு இன்று திமுக கழக மாநில துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் 6 கிலோ காய்கறிகளை வழங்கினார்.
புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள ஓஸ்பீஸ் கான்வென்ட் ஆதரவற்ற முதியோர்களை பராமரித்து வரும் இல்லத்திற்கு இன்று திமுக கழக மாநில துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் உணவுக்கு தேவையான காய்கறிகள் வேண்டும் என்று மதர் கேட்டுக்கொண்டதின் பெயரில் இன்று தனது கழக சகோதரர்களுடன் சென்று உணவிற்கு தேவையான அனைத்து காய்கறிகள் 6 கிலோ வீதம் அவரால் முடிந்த அளவிற்கு உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை தொகுதி செயலாளர் ராஜி, இருதயராஜ், விநாயகமூர்த்தி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி மாணவர்கள் மேல் கல்விக்கு முயற்சித்து வருகின்றனர். புதுச்சேரி மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு இடங்களை நிரப்ப குடியுரிமை, வருவாய், சாதி முதலான சான்றிதழ்கள் கேட்கப்படுகின்றனர். இது பற்றி எந்த விவரமும் தெரியாத 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுடன் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் காத்திருப்பது காலம் காலமாக திருத்த முடியாத செயலாக இருந்து வருகின்றது. அதற்காக முகாம்கள் நடத்தி சான்றிதழ்கள் வழங்கப் போவதாக வருவாய்த்துறையும் அதற்கு ஆதரவாக பள்ளி கல்வித்துறையும் செயல்பட்டன. இந்த முகாம்கள் சங்கர வித்யாலயா பள்ளி, ஃபாத்திமா பள்ளி, சின்னாத்தா பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, இமாக்குலேட் பள்ளி போன்ற இடங்களில் நடைபெற்றது. கிராமப்புறங்களிலும் இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்பட்டன. ஆனால் தாசில்தார் அலுவலகங்களில் காத்து கிடந்த அதே நிலைமைதான் முகாம்களிலும் நடைபெற்றது. முகாம்களுக்கு முன்கூட்டியே திட்டமிடல் செய்தார்களா என்ற கேள்வியை அவர்கள் முகாம்கள் நடத்திய விதங்களே எடுத்துக்காட்டி உள்ளன. மாணவர்கள், பெற்றோர்கள் அலகழிக்கப்பட்டனர். நெருக்கடி தரும் வகையில், மன உளைச்சல் தரும் வகையிலும் பல்வேறு கேள்விகளால் மாணவர்கள் திண்டாடி போயினர். வாடகை வீடுகளை அடிக்கடி மாறி குடியிருப்பவரிடம் வருவாய்த்துறை PAOக்கள் நடந்து கொண்ட விதம் மகா மட்டகரமானது. கணவர் வெளியூர் போயிருந்தார் என்றால் அது குறித்து கேட்கும் கேள்விகள் மானத்தை வாங்குவதாக இருந்தது. பிள்ளைகள் வெளியூரில் படித்தாலும் பெற்றோர் வசிப்பிடம் புதுச்சேரியாக இருந்தால் அதற்கான ஆதாரம் இருந்தால் உடனடியாக சான்றிதழ் தர வேண்டிய பொறுப்பு வருவாய்த்துறைக்கு உள்ளது. அதற்கும் சரி பார்த்த பின் தான் சான்றிதழ் தருவோம். 2001க்கு முன்பு புதுச்சேரியில் வாழ்ந்தவரா? OBC என்பதற்கு என்ன சான்று இருக்கின்றது?
சாதி சங்கத்தில் போய் சான்றிதழ் வாங்கி வா, 2 வீடுகள் மாறும் பொழுது இடைப்பட்ட 6 மாதம் எங்கே வசித்தீர்கள் என சட்டப்படி கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்டு பெற்றோர்களை கொடுமைப்படுத்துகின்றார்கள். சமூகம் என்ற அமைப்பு முறையில் இத்தனை சிக்கல்கள் இருக்கும் பொழுது என்ன மாணவர்கள் செய்வார்கள்? சாதி இல்லை என்று சொல்லித் தருகிறார்கள். ஆனால் சாதி சான்றிதழ் கேட்கிறார்கள். அதை வாங்க வந்தால் இப்படி அலைய விடுகின்றார்கள். இந்த சமூகத்தில்தான் நாங்கள் எதிர்காலத்தில் வாழ வேண்டுமா என்ற கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். இதுபோன்ற செயல்களுக்கு வருவாய்த்துறையின் முறையற்ற திட்டமிடாத இந்த முகாம்களே முழு பொறுப்பு. இதற்கு பொறுப்பேற்று அந்த துறையை நிர்வகிக்கும் கலெக்டர், உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள், மாணவர்கள் பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் இனிவரும் நாட்களில் காலதாமதத்தை தவிர்த்து விரைந்து சான்றிதழ்கள் வழங்க வேண்டும். 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பன் கலையரங்கத்தில் போடப்பட்ட முகாம்களில் அப்படித்தான் விரைவாக சான்றிதழ்கள் வழங்கினார்கள். எனவே அரசு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அனிபால் கென்னடி, திமுக சட்டமன்ற உறுப்பினர், உப்பளம் தொகுதி. அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் மற்றும் யோகமுத்து மாரியம்மன் ஆலய உற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற மின் அலங்காரத்துடன் தேர் பவனியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி பாரதிபுரம் கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் மற்றும் யோகமுத்து மாரியம்மன் ஆலய உற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு வந்தது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சக்தி கரகம் புறப்பாடு, சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு கும்பம் படைத்தல் விழாவும் நடைபெற்றது. நேற்று இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியின் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களின் தலைமையில் அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காக்காயன்தோப்பு, ஆர்கே நகர், அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினரும் அவரது துணைவியாருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக தலைமை ஏற்று கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வில்லியனூர் முருங்கம்பாக்கம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் அவரது நினைவாக ஊனமுற்ற நபர்களுக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தனபால், குருமூர்த்தி, சிவராமகிருஷ்ணன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், அருளரசன், சுவாமிநாதன், காங்கேயன் மற்றும் பெஸ்ட் முருகன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். அரியாங்குப்பம் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி
திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணனின் ஏற்பாட்டின்படி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயமூர்த்தி அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், சண்முகம், அரியாங்குப்பம் திமுக தொகுதி கழக செயலாளர் சீதாராமன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில குழு உறுப்பினர் கீதநாதன் மற்றும் தொகுதி அவைத் தலைவர் பாண்டியன், துணை செயலாளர்கள் சிலம்பு, செல்வம், ராஜேந்திரன், மாநில பிரதிநிதி கலிவரதன், தொழிலதிபர் குருமூர்த்தி, ரமேஷ், மாநில மீனவர் அணி தலைவர் ரமேஷ் என்கின்ற தில்லையப்பன், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர் தியாகராஜன், முகுந்தன், குட்டி என்கின்ற செல்வராஜ், மதிவாணன், பார்த்திபன், தொகுதி இளைஞர் அணி அரசு தொழில்நுட்ப அணி ஆதவன், கிளை செயலாளர்கள் டெம்போ பெருமாள், எம்புதாஸ், சேதுபதி, சரவணன், ஸ்வர்ணா நகர் சக்திவேல், சிவக்குமார் மற்றும் கழக முன்னோடிகளும் தொகுதி கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திரு ஜெயமூர்த்தி அவர்களின் துணைவியார் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.